சாரதி லா ஸ்டடீஸில் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மதிப்பெண்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். குறைஞ்சபட்சம் 6 மதிப்பெண்கள், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ், அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின், சிறு வினாக்களையும் கேட்கலாம், பிக் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். இந்த கொஸ்டினை எந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் ஆன்சர் இதுதான்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். எந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் இந்த ரூல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா மட்டும் போதும், நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு தான். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லிட்ரல் ரூல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் அண்ட் தென் மிஸ்சீஃப் ரூல். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒன் பை ஒன்று அரே பண்ணியிருக்கு. லிட்ரல் ரூலோடைய இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் ரூல்னு அர்த்தம். ஸோ இதை கேட்டாலும் கேட்கலாம், இதை கேட்டாலும் கேட்கலாம், எழுதக்கூடிய ஆன்சர் ஒன்று தான். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல். கோல்டன் ரூல்னு கேட்டாலும் ஒன்று தான், லாஜிக்கல் ரூல்னு கேட்டாலும் ஒன்று தான், எதை கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்சீஃப் ரூல்னு கேட்டாலும் ஒன்று தான், லிபரல் ரூல் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான், ஹைடன் ரூல்னு கேட்டாலும் ஒன்று தான், ஆன்சர் ஒன்று தான். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது இல்லைன்னா அதுன்ற மாதிரி ஆர் போட்டு காமிச்சாச்சு. ஸோ அதே போல் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு உண்டான அர்த்தங்களை பார்த்தா நமக்கு புரிய வந்துடும். லிட்ரல் ரூல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வேர்டுன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரிக்ட் வேர்டுனா இந்த வார்த்தைக்கு தகுந்த வார்த்தையை தேடாதீங்க, இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அது மட்டும்தான், அதை மட்டும்தான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லிட்ரல் ரூலுடைய கான்செப்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சட்ட புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதன் பொருள் சரியானதாகவும் விளக்கமானதாகவும் குழப்பம் இல்லாமலும் இருந்தா அதை நீங்கள் எந்த விதத்துலையும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாதீங்க, அதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டான இன்னொரு வார்த்தையை தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லிட்ரல் ரூல். லிட்ரல் ரூலின் படி கொடுக்கப்படும் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான விளைவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு சில நேரங்களில் தவறான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த டாக்டரைனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரிக்ட் வேர்டு. தட் மீன்ஸ் லிட்ரல் ரூலுக்கு உண்டான டெஃபினிஷன். அதனால தான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கிளியர் மீனிங், ஒரு சரியான மீனிங்கோடு இருக்க வார்த்தையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. அன்ஆம்பிக்யூசியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, குழப்பமான வார்த்தைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ குழப்பம் இல்லாமல் இருக்கும் வார்த்தைகளை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த 2 வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். ஸோ லிட்ரல் ரூல்னுக்கு வந்துடுச்சுன்னா இந்த 2 வார்த்தை இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ சொன்ன டெஃபினேஷன் நீங்கள் எழுதிடுங்க. ஸ்ட்ரிக்ட் வேர்டு இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ சிறு வினாக்களில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 6 மதிப்பெண்கள் உங்களுக்கு மிக எளிமையாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது கோல்டன் ரூல்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோல்டன் ரூலை பார்க்கறதுக்கு முன்னாடி லிட்ரல் ரூலுடைய ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும். ராம் அவதார் வெர்சஸ் அசிஸ்டன்ட் டேக்ஸ் ஆஃபீஸர் லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி. இது இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. ரைட்டு, இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் டேக்ஸ் ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1947 என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு டேக்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி, வெஜிடபிள்ஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் அண்ட் பிஹேவியர் சேல் டேக்ஸ் ஆக்ட் இன் 1947 தெளிவாக சொல்லுது. அதன் அடிப்படையில் காய்கறிகளுக்கு டேக்ஸ் கிடையாதுன்றது மிக தெளிவாக இந்த இடத்துல உணர்த்தப்படுது. இந்த இடத்துல என்ன விஷயம் பிரச்சனை எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை வியாபாரி ஒருத்தர் இருக்கார். அந்த வெற்றிலை வெஜிடபிளில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல வெற்றிலையை எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை, அந்த ஆக்டில். அதாவது இந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கூட சேர்க்கலை அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது மற்ற கீரைகளை போல் அல்லாதது, இது பார்த்திங்கன்னா சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் என்ன பண்ணுது ஆனரபிள் கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வெஜிடபிளாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிடுது. இதில்
லிட்ரல் ரூலை அப்ளை பண்ணுறாங்க. வெற்றிலைன்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கிடையாது. வெஜிடபிள்னால் வெஜிடபிளாக மட்டும்தான் பார்க்கணும். ஸ்ட்ரிக்ட் வேர்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதனால் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வெற்றிலைக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ராம் அவதார் வெர்சஸ் அசிஸ்டன்ட் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் ஸ்டடி மோத்திப்பூர் ஜமீன்தாரி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான கேஸ் ஸ்டடி தான். ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் பீகார் சேல் டேக்ஸ் ஆக்ட் இன் 1947 அப்படின்ற ஒரு ஆக்டின் படி பச்சை காய்கறிகளுக்கு ராம் அவதாரில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே போல் பச்சை காய்கறிகளுக்கு டேக்ஸு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஜமீன்தார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நிறைய கரும்பு தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. கரும்புகளும் பச்சை காய்கறியில் வரும் அப்படின்ற மாதிரி வாதிடுறாரு. இதில் வெற்றிலை இதில் கரும்பு இவ்வளோதான் வித்தியாசம். கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். 2 கேஸ் ஸ்டடி அழகாக நீங்கள் லிட்ரல் ரூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த சுகர் கேன் அந்த கரும்பை பார்த்தீங்கன்னா காய்கறிகளோடு ஒப்பிட முடியாது. அது சமையலுக்கு ஆகாத ஒரு பொருளாக இருக்கிறதுனால லிட்ரல் ரூலை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அந்த சேல் டேக்ஸ் ஆக்டில் கரும்புன்ற ஒரு பதம் வரவில்லை. தட் மீன்ஸ் சுகர் கேன் என்கின்ற ஒரு வார்த்தை இல்லாததுனால லிட்ரல் ரூல் அப்ளை பண்ணுறதுனால சுகர் கேனுக்கு டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மோத்திப்பூர் ஜமீன்தாரி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆனரபிள் கோர்ட் கொடுத்துருது. இன்னும் தெளிவாக லிட்ரல் ரூலை பற்றி சொல்லணும்னா சட்டத்தில் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும். அதை தேவையில்லாமல் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, திரித்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த லிட்ரல் ரூல். இதோட லிட்ரல் ரூல் கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ எழுதுனா தான் உங்களுக்கு இந்த 6 மதிப்பெண்கள் வரும்ன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோல்டன் ரூல் ஆர் லாஜிக்கல் ரூல் 2 கேட்டாலும் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் தான். லிட்ரல் ரூலுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கோல்டன் ரூல்னு மிக தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ லிட்ரல் ரூல்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதற்கு அடுத்தபடியாக இது வருதுன்னா ஸோ இதோடைய தொடர்புடைய ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளோட நினைவு ஓட்டத்தில் கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல இந்த இன்டர்பிரடேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை உபயோகப்படுத்துகிறாங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும். லிட்ரல் ரூலில் இன்டர்பிரடேஷனுக்கு வேலை கிடையாது. சொல்கின்ற வார்த்தையை அப்படியே உபயோகப்படுத்துது லிட்ரல் ரூலு. கோல்டன் ரூல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்பிரடேஷன் ஒரு வார்த்தையை பற்றினா இன்னொரு வார்த்தை கூட சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து அதுலேருந்து எதனா நல்ல விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கோல்டன் ரூல். லிட்ரல் ரூலில் செய்ய முடியாத ஒரு கான்செப்டை சற்று மாற்றி யோசித்து, அந்த இடத்துல மாற்றி யோசித்துன்னும் போது தான் இந்த இன்டர்பிரடேஷன்ற ஒரு வார்த்தை உள்ள என்ட்ரி ஆகுது. அது சட்ட விதிகளுக்கு உட்படுமாயின் இந்த இடத்துல மிக முக்கியமான வார்த்தை இதுதான். அது லாஜிக்கலாக லாவோட கம்பைல் ஆகும் அப்படின்னும் போது இந்த கோல்டன் ரூலை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கோல்டன் ரூலுக்கு உண்டான ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதற்குண்டான கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக எளிமையாக இந்த கோல்டன் ரூல்னால் என்னன்றது புரிய வரப்போகுது. அதற்குண்டான கேஸ் ஸ்டடி தான் இந்த ஸ்மித் வெர்சஸ் ஹியூஜஸ். இதுவும் ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸ் ஸ்டடி. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு டிராஃபிக் ஆக்ட் இன் 1960 ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. செக்ஷன் 77 சப்கிளாஸ் 1 படி செக்ஷன் 77 சப்கிளாஸ் 1 படி ஒரு வாகன விபத்து ஏற்படுதுன்னு வச்சுப்போமே. ஏற்பட்டுச்சுன்னா அந்த வாகன ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இதில் உபயோகப்படுத்தப்படுது இந்த ஆக்டில். அதன் பிறகு எந்த வார்த்தையும் சொல்லலை. அதாவது ஸ்டாப் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தெளிவாக சொல்லுது. ஸோ வாகனத்தை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும் அப்படின்றத அந்த ஆக்டில் மிக தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாகன விபத்து ஏற்படுது. அந்த வாகன ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்திடுறாரு. ஆனால் அதன் பிறகு எதுவும் செய்யலை. அவர்
வாகன விபத்தால் அடிபட்டு கீழே கிடக்கிறவங்க அப்படியே தான் கிடக்கிறாங்க, அவர் வாகனத்தை நிறுத்திடுறாரு இந்த சட்டத்தின் படி. இப்போ என்ன பண்ணுறாங்க, வழக்கு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகுது, கோர்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. இதுவே லிட்ரல் கான்செப்டாக இருந்ததுன்னா உள்ளது உள்ளபடியே அப்படின்ற கான்செப்டில் இதுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம கோல்டன் ரூல் அப்படின்ற கான்செப்டில் வந்ததுனால அடுத்த ஸ்டெப்பை யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, செக்ஷன் 77 சப்கிளாஸ் 1ல் ஸ்டாப்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அடிப்பட்ட நபரை பற்றின கான்செப்ட் எதுவுமே இல்லை. அதனால் அடிப்பட்ட நபர் அவருடைய விவரங்கள் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட நபரிடம் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் அந்த ஓட்டுநருக்கு இருக்குதுன்னு சற்று மாற்றி யோசித்து கொஞ்சம் அந்த வார்த்தையை லைட்டாக இன்டர்பிரேட் பண்ணி இந்த ஒரு ஆளை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகளை அதில் சேர்க்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் அப்படிக்குண்டாதற்கான அர்த்தங்கள். அவர் விவரங்களை சரியான நேரத்தில் பாஸ் பண்ணியிருந்தா, சொல்லியிருந்தா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கோ இல்லை அக்கம் பக்கத்தினருக்கோ இல்லை அவங்களுடைய ஆளுக்கோ இல்லை இவரோ ஏதோ ரெக்கவரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா இந்த நபருடைய உயிர் பிழைக்கப்பட்டிருக்கும் என்பது தான் இந்த கோல்டன் ரூல்லையே மிக முக்கியமான அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் மிஸ்சீஃப் ரூல், அப்படி இல்லைன்னா லிபரல் ரூல், அப்படி இல்லைன்னா ஹைடன் ரூல். இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய தவறு ஒன்று நடந்துடுச்சு நான் சொல்லி கொடுத்ததில். இந்த இடத்துல நீங்கள் லிட்ரல் ரூலை யூஸ் பண்ணாமல் கோல்டன் ரூலை உபயோகப்படுத்தி இந்த கேஸ் ஸ்டடிக்கு பதிலாக இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிங்க. லீ வெர்சஸ் நாப் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி தான் கோல்டன் ரூலுக்கு அடாப்டிவ் ஆகும். ஸ்மித் விசஸ் யூஜஸ் மிஸ்சீஃப் ரூலுக்கு அடாப்டிங் ஆகும். இந்த இடத்துல என்னுடைய பிழையை பொறுத்தறிவித்து உங்களுடைய ரூலை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிங்க அப்படின்றது இந்த இடத்துல தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் மிஸ்சீஃப் ரூல்னு சொல்லப்படுது. மிஸ்சீஃப் ரூல்னா லிபரல் ரூல், இல்லைனா ஹைடன் ரூல், எது கேட்டாலும் வரக்கூடிய ஆன்சர்ஸ் ஒன்று தான். மிஸ்சீஃப் ரூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஆக்ட் உருவாக்கப்படும் போது மிக நேர்த்தியாக தான் உருவாக்கப்படும். பல வார்த்தைகளை உள்ளிட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் அந்த ஆக்ட் உருவாக்கப்படும். விடுபட்ட வார்த்தைகளை, அதாவது கோல்டன் ரூலுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கான்செப்ட் தான் இது. சட்டத்தில் இணைத்து நம்ம தீர்ப்பை பகரலாம், அதாவது வழங்கலாம் அப்படின்றது தான் இந்த மிஸ்சீஃப் ரூலுடைய கான்செப்ட். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குங்களா, ஆனால் இதில் கொஞ்சம் மாறும். கேடு விளைவிக்கின்ற வார்த்தைகளை தேவைப்படும் பட்சத்தில் நீக்கிடலாம், அப்படி இல்லைன்னா கேடு விளைவிக்கின்ற வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை வேறு எதனா ஒரு சட்ட அகராதியிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த மிஸ்சீஃப் ரூலுடைய மிக முக்கியமான கான்செப்ட். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் மிஸ்சீஃப் ரூலை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த 4 விவகாரங்களை மனசில் வச்சுக்கணும். நம்ம என்ன முதல் பார்த்தீங்கன்னா, ஓல்டு காமன் லாவை முதல்ல பார்க்கணும். இதற்கு முன்னாடி ஒரு லா வந்திருக்கும், இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி வர்றது தான் இந்த மிஸ்சீஃப் ரூல். அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த கேடான வார்த்தைகளை நீக்கப்பட்டு வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த மிஸ்சீஃப் ரூல். அதனால் பழைய காமன் லாவை நம்ம முதல்ல படித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரூல் இது உள்ள ஒரு ரூல், ஃபஸ்ட்டு ரூல் இது, சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மிஸ்சீஃப் ஓல்டு லா. எதனா கேடான வார்த்தைகள், மிஸ்சீஃப்னா கேடான வார்த்தைகள் அர்த்தம், சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் அந்த மாதிரி கூட பொருள் கொள்ளலாம். பழைய லாவில் மிஸ்சீஃப் எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணோம். இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட் அதற்குண்டான ரெமிடிஸை கொடுக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணோம். தேர்டு ஒன்று. அதுக்கப்புறமா ட்ரூ ரீசன், அதாவது உண்மையான ரீசனாக இருந்துச்சுன்னா அதற்குண்டான ரெமிடி பார்லிமெண்ட் உடனடியாக கொடுத்து விடும் என்பது இந்த மிஸ்சீஃப்கான 4 ரூல். இப்போ மிஸ்சீஃப்னா என்னன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஒரு கேஸ் ஸ்டடி மூலியமாக இதை மிக எளிமையாக விளக்கலாம். இந்த ஸ்மித் வெர்சஸ் ஹியூஜஸ் இன் 1959 நடக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி. இது 9ஆக மாற்றிக்கங்க. நிறைய மிஸ்டேக் நடக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் லிட்ரல் அண்ட் கோல்டன் அண்ட் மிஸ்சீஃப் ரூலை பயன்படுத்தி நம்ம மாற்றிக்கணும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ரீட் அஃபென்சஸ் ஆக்ட் இன் 1959 செக்ஷன் சப்கிளாஸ் 1 அப்படின்ற மாதிரி 1 சப்கிளாஸ் 1 செக்ஷன் 1ல் சப்கிளாஸ் 1 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் நின்று கொண்டு, ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு யாரையும் விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அஃபென்ஸ் ஆக்டுடைய மிக முக்கியமான அர்த்தம். நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, உஷாரா பால்கனியிலிருந்து அழைக்கிறாரு.
அவர் வீட்டுடைய அவர் வீட்டுக்குள்ளே அவருடைய வீட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பால்கனிலேருந்து ஸ்ட்ரீட்டில் போகிறவங்கள அழைக்கிறாரு. ஸ்ட்ரீட்டில் போகிறவங்களும் பால்கனியில் வீட்டு வழியாக உள்ளே வராங்க. அந்த இடத்துல ப்ராஸ்டிடியூட் நடக்குது. வழக்கு பதிய செய்யப்படுகின்றது. விவரம் தெரிந்து வழக்கு பதிய செய்யப்பட்டு விட்டது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேஸுடைய செனாரியோ. நீதிமன்றத்தில் வாதிடுறாரு. தெருவில் இருந்து தான் நான் கூப்பிடல, என்னுடைய வீட்டில் இருக்கிற பால்கனியிலேருந்து கூப்பிட்டேன், அதனால் இது குற்றமாகாது அப்படின்னு வாதிடுறாரு. ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, மிஸ்சீஃப் ரூலை உபயோகப்படுத்துது. முந்தைய சட்டத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இதில் எதனா கேடான வார்த்தைகள் இருக்குதான்னு பார்க்குறாங்க. இதை எதனா பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதற்குண்டான உண்மையான ரீசனை பார்க்குறாங்க. ரீசனை பார்க்கும்போது செக்ஷன் 1 சப்கிளாஸ் 1 என்ன சொல்ல வருதுன்னா, தெருவில் போகிறவங்கள கூப்பிடக்கூடாது, தெருவில் நின்றுக்கிட்டு கூப்பிடக்கூடாது. இவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாலும் அடுத்த லெவலில் கோல்டன் ரூலுக்கு அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய இந்த மிஸ்சீஃப் ரூலை பயன்படுத்தி பால்கனியில் நின்று கூப்பிட்டாலும் அது விபச்சாரம்தான். அதனால் செக்ஷன் 1 சப்கிளாஸ் 1 இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அழைத்தவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்றது தான் இந்த மிஸ்சீஃப் ரூலுடைய கான்செப்ட். இதில் என்ன விஷயம் கேடானது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ரோட்டில் இருந்து கூப்பிடக்கூடாது, ஆனால் வீட்டிலேருந்து கூப்பிடுறாரு. இதனால் சட்டம் பாதிக்கப்படுது அப்படின்றது தான் கேடான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த கேடான விஷயம் தான் இந்த மிஸ்சீஃப் கான்செப்டுடைய அர்த்தமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸுடைய கான்செப்ட். இந்த 3 விஷயங்கள். இதில் எதை வேணாலும் கேட்கலான்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். மிஸ்சீஃப் ரூலில் கேட்கலாம், ஹைடன் ரூல் கேட்கலாம், லிபரல் ரூல் கேட்கலாம். அடிக்கடிக்கு பார்த்த விஷயங்கள் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பயிற்சி வகுப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் இணைனாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜை என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜும் உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோடு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா இந்த குழுவோடு இணைச்சிருவேன். பல நன்மைகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். கண்டிப்பாக இணைவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.